எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியர்லி 5 டிகேட்ஸ்க்கு அப்புறமா ஆடியன்ஸ் இப்போ நம்மளுக்கு வந்து சிஎம்மாக இருக்கிற விஜய் அவருடைய படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. ஜனநாயகன் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு நியூஸ் வந்திருக்கு. ஜனநாயகன் ரிலீஸ் வந்து மோர் தென் 1000 ஸ்க்ரீன்ஸில் வந்து அக்ராஸ் த ஸ்டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு தடவையாக எம்ஜிஆர் அவர் வந்து சிஎம் ஆகி அதுக்கப்புறம் வந்து மீனவ நண்பன் அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆச்சு 1977. அதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு தடவையாக சிஎம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜனநாயகன் இது வந்து ரிலீஸ் ஆகிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சிஎம் விஜய் அவர் வந்து ஜனநாயகன் மூவியை கவர்மெண்ட் ரிவ்யூ தியேட்டரில் அடையாரில் சீனியர் அதிகாரிகளோட வந்து அவங்களுடைய அந்த கம்பெனியோட பார்த்தாரு வெட்னஸ்டே அன்னைக்கு ஈவினிங் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒரிஜினலாக இது ஜான்வரியிலேயே வந்து ரிலீஸ் ஆக வேண்டிய படம். பட் வந்து இந்த ஃபிலிம் வந்து கான்ட்ரவர்சி இருந்தனால சிபிஎஃப்சி அது வந்து சர்டிஃபிகேட் அந்த இது வந்து வித்ஹெல்டு பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ 2 months ஆஃப்டர் அவர் வந்து பதவி ஏற்று 2 மாதங்களுக்கு பிறகு இது ரிலீஸ் ஆகுது. எம்ஜிஆர் அவருடைய மீனவ நண்பனும் அதே மாதிரி 2 monthsக்கு அப்புறம் தான் வந்து அவர் பதவியேற்று 2 மாதங்களுக்கு பிறகு தான் வந்து 1977 ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆருடைய இன்னொரு படம் வந்து மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற படம் வந்து டைரக்ட் பண்ணி அதில் நடித்த படம் ரிலீஸ் பண்ணப்பட்டது எப்போன்னா அவர் வந்து பதவியேற்று 6 மாதங்களுக்கு பிறகு தான் அந்த படம் ரிலீஸ் பண்ணப்பட்டது. எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் நடித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை மட்டும் இல்லாமல் ஆந்திர பிரதேஷ் ஃபார்மர் சிஎம் என்டி ராமாராவுமே வந்து சில ஃபிலிம்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணப்பட்டது அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் 1983 அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பொலிட்டிக்கல் அப்சர்வர் தரசு அப்படிங்கிறவர் ஷியாம் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் அந்த எம்ஜிஆருடைய 2 ஃபிலிமுமே வந்து இனிஷியேட் பண்ணப்பட்டது ப்ரையராக ஸ்வேரிங் இன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆனால் வந்து அந்த ஷூட்டிங் அண்ட் ரிலீஸ் வந்து டிலே ஆகிருக்கு அந்த டர்புலண்ட் பொலிட்டிக்கல் அந்த கேலண்டர் அந்த இதில் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. மட்டும் இல்லாமல் இந்த விட்ராயல் ஆஃப் எமர்ஜென்சி பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் அப்புறம் அசம்பிளி போல்ஸ்னால அது டிலே ஆகியிருந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. Mid-March 1977 எமர்ஜென்சி வந்து அந்த இது விட்ரான் செய்யப்பட்டது. அப்புறம் வந்து எம்ஜிஆர் அவர் வந்து ஃபோக்கஸை ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ணிட்டார் என்டையராக பார்லிமெண்ட்ரி கேம்பெயினில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இது ஏஐஏடிஎம்கே அந்த இதில் மாற்றினதுக்கப்புறம் அப்புறம் வந்து இம்மீடியட்டாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அசம்பிளி எலெக்ஷனுக்கு ஜூனில் வர்றதுக்கு அப்படிங்கிறத அவருடைய காலத்தில் நடந்ததை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை வந்து அந்த அரசியல் அந்த இதில் போயிட்டனால அந்த ஷூட்டிங் அந்த இதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிறது இது எல்லாமே டிலே ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து அவர் இந்த ஷியாம் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஈவென்ச்சுவலாக வந்து அது மியூட் ரெஸ்பான்ஸும் வந்து அது அமைதிப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருனா வந்து எம்ஜிஆர் ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்தார் பொலிட்டிக்கல் டிவிடெண்ட்டை சினிமாலேருந்து அதை சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1973 வந்து எம்ஜிஆருடைய ஃபிலிம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்து பொலிட்டிக்கல் சக்ஸஸ் நோக்கி போயிட்டு இருந்தது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ரிலீஸ் ஆஃப் அந்த உலகம் சுற்றும் வாலிபன் ஏஐடிஎம்கே அந்த இதுலேயே வந்து திண்டுக்கல் அந்த லோக்சபா எலெக்ஷன் டைமில் வின் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு அப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்ட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க புதுச்சேரியில் 1974. அதுக்கப்புறம் வந்து 1977 அசம்பிளி எலெக்ஷன்ஸில் தமிழ்நாட்டில் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அப்புறம் சிஎம்மும் ஆயிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சினிமா அதில் வந்து பொலிட்டிக்கல் பர்பஸ் அதில் வந்து சர்வ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவர் வந்து அதை வந்து டிபெண்ட் பண்ணி இல்லை அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் மன்றம் அப்படிங்கிற ஃபேன் கிளப்ஸ் வந்து லார்ஜாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்பட்டது ஆக்டிவ் பொலிட்டிக்கல் யூனிட்ஸாக அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பீப்புள் வந்து இப்போ கூட வந்து அவருடைய மூவிஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அப்போது அந்த தூண்டுதல் பார்க்குறத ஏற்படுத்தினது வந்து இப்போ இல்லை. அப்போ அவர் பதவி ஏற்கும்போது அதை பார்த்த அந்த ஆர்வம் வந்து இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஷாம் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போது சிஎம்ஐ பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா சிமிலர் அதே டேஸ்ட் தான் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆடியன்ஸை வந்து கண்டினியூ பண்ணுவாங்களா எம்ப்ரேஸ் பண்ணுவாங்களா இல்லாட்டி அவரை ஹீரோ ஃபைட் பண்ணுறது அந்த சிஎம்மாக இருக்கிறவர் அப்படிங்கிறத வந்து அந்த மாதிரி வந்து பேசியிருக்காரு.
எம்ஜிஆர் பற்றி சொல்லும்போது 1973 அண்ட் 77க்குள்ள ஒரு லார்ஜர் பொலிட்டிக்கல் ஃபிகராக மாறியிருந்தார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆடியன்ஸ் கிட்டையில் ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த இதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆடியன்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா சிஎம் விஜயோட ஸ்க்ரீனில் வந்து அது பார்த்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆஃபீஸ் பதவி ஏற்றதுக்கப்புறம் மதுரவாயல் டிவிக்கு எம்எல்ஏ கேவந்த் சரண் அப்படிங்கிறவர் வந்து என்ன ரேவந்த் சரண் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ரோஹிணி தியேட்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து எல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கு ஃபேன்ஸ்னால அந்த தேட்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பார்ட்டி கேட்ரேஸும் அதில் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேன்ஸ் வந்து பார்ட்டி கேட்ரேவும் மாறியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சிஎம் உடைய ஆன்டி கரப்ஷன் ஐடியாலஜி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வேர்ட்ஸ் அண்ட் தாட்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது வந்து சிஎம் அந்த ஆக்ஷன் அண்ட் அந்த இதெல்லாம் வந்து இந்த பப்ளிக்கில் இது வந்து மூவி கண்டிப்பாக வந்து ரெசோனேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. நல்லா எதிரொலிக்கும் அப்படிங்கிற பாணியில் பேசியிருக்காரு அவர். இது வந்து ஒரு இமோஷ்னல் டே ஃபார் நிறைய ஃபேன்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ்க்கு அப்படிங்கிறது சொல்லப்படுது. இது வந்து என்னென்னா, இது ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு வந்து ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அவங்க வந்து இந்த ரிலீஸ் பண்ணுறாங்க ஆஃப்டர் 50 இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு படத்தை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தியேட்டர்ஸ் ஓனர்ஸு அப்புறம் வந்து அசோசியேஷன் மெம்பர்ஸ் வந்து திருப்பூர் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, புக்கிங்லாம் வந்து அதே மாதிரி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா தியேட்டர்ஸ்லேயும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் புக்கிங் ரெஸ்பான்ஸ் எல்லாம் இருக்குது சண்டே வரைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் நல்லா டேர்ன் அவுட் ஆகும்னு எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத வந்து தியேட்டர் ஓனர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை தியேட்டர்னால அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு தள்ளுமுள்ளு ஒரு ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லை இது வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் அந்த ஜான்வரியில் வர வேண்டியது இப்போ வந்திருக்கு. அவர் பதவியேற்று 2 மாதங்களுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கும். பார்க்கலாங்க. கண்டிப்பாக எல்லோரும் போய் தியேட்டரில் பார்க்கணும் இந்த படத்தை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். Thank you.